இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் ஜீவனை தந்தவர். இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே. இந்த பாடலை எல்லாரும் உற்சாகத்தோடு கூட கரங்களை தட்டி பாடி மகிமைப்படுத்த போகிறோம். பாடுவோமா? இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே. துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவே. துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவே. அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா. சமாதானம் தந்தாரேசு, சமாதானம் தந்தாரேசு. சமாதானம் தந்தாரேசு, ஆமென் ஆமென். சமாதானம் தந்தாரேசு. துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவே. துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவே. அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா. சொல்லுவோம். அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா. புது வாழ்வு தந்தாரேசு, புது வாழ்வு தந்தாரேசு, புது வாழ்வு தந்தாரேசு, புது வாழ்வு தந்தாரேசு. துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவே. துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவே. அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா. விடுதலை தந்தாரேசு, விடுதலை தந்தாரேசு, விடுதலை தந்தாரேசு, உங்களுக்கு வணக்கம். விடுதலை தந்தாரேசு. பாடல் துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவே. துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவே. அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா. சொல்லுங்க. அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா. அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா. வல்லமை தந்தாரேசு, வல்லமை தந்தாரேசு. சொல்லுங்க. வல்லமை தந்தாரேசு, எனக்கு வல்லமை வல்லமை தந்தாரேசு. துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவே. துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவே. அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா. சொல்லுங்க. அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா. அபிஷேகம் தந்தாரேசு, அபிஷேகம் தந்தாரேசு, அபிஷேகம் தந்தாரேசு. உங்களுக்கு வணக்கம். அபிஷேகம் தந்தாரேசு. துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவே. துதி பாடல் நான் பாடி இயேசு
இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா 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 அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளிலும் கூட உங்களுடைய துதிகளின் மூலமாக ஸ்தோத்திரத்தின் மூலமாக கர்த்தர் மகிமைப்பட்டார். இப்பொழுதும் இந்த நாளில் உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை அருமையான சந்திரா பாஸ்கர் அம்மா அவர்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க. அவங்க ஒரு நல்ல டீச்சர் அவங்க நல்ல அவங்களுடைய நாட்களில் நல்ல ஒரு ஸ்கூலில் ஒரு நல்ல டீச்சராக இருந்து அநேக மாணவர்களை உருவாக்கினவர்கள். இன்றைக்கு உங்களுக்கும் அவர் ஆவிக்குரிய டீச்சராக இந்த இடத்துல வந்து நிற்பார்கள். தொடர்ந்து அவங்களுடைய பாரம் பிள்ளைகள் எல்லாம் வேதத்தை கற்றுக்கொள்ளணும், அறிந்து கொள்ளணும், அந்த வேதத்தில் பிள்ளைகள் தேறினவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. இப்பொழுதும் உங்களிடத்தில் அருமையான தாயார் கடந்து வந்து அவர் ஊழியங்களை நிறைவேற்றுவாங்க. கரங்களை தட்டி உற்சாகத்தோடு கூட அவர்களை நாம் வரவேற்கலாம். க்ளோரி க்ளோரி க்ளோரி. ஆண்டவரே, நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. இயேசப்பா, உம்முடைய மிகுந்த கிருபை நிமித்தமே ஆண்டவரே எங்களை விசேஷித்து நினைத்து நீங்கள் எங்களை மாத்திரம் அழைச்சிட்டு வந்திருக்கீங்கப்பா. எத்தனை பேர் உண்டு, ஆனால் கூட எங்களை ஆண்டவரே நீங்கள் நேசித்து எங்களை ஆண்டவரே எங்களோடு பிரத்யட்சமாக பேசும்படியாக இந்த நாளில் எங்களை கொண்டு வந்திருக்கீங்க இயேசப்பா. அதற்காக நன்றி இயேசு சுவாமி, நன்றி அப்பா. எங்கள் உள்ளங்களெல்லாம் நீங்கள் திறந்தரலுங்க ராஜா. ஆண்டவரே எங்களுடைய செவிகளை திறந்தரலுங்க, எங்களுடைய மனக்கண்களை திறந்தரலுங்க. உம்முடைய வேதத்தின் அதிசயங்களை பார்க்கும்படியா இப்போ எங்களை கண்களை திறந்து எங்களுக்கு நீ கற்றுத்தாங்க நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. எங்களை தாழ்த்தி உடைய கத்தில் ஒப்பு கொடுக்குறோம். நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்குறோம். கேட்டபடி நாங்கள் செயல்பட எங்களுக்கு கிருபை தாங்க. இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன். இந்த மாதத்து வாக்கு தத்தம் என்ன? யார் சொல்ல போகிறா? எழுமுங்க பாப்பா. பெரியவங்க இல்லை, சின்னவங்க, யூத்துக்கு கை வைத்துங்க. இந்த மாதம் வாக்கு தத்துவம். இந்த மாதம் சர்ச்சுக்கே வரலையா? வந்தோமா? தெரியலையா? சரி, அப்போ பெரியவங்க ரெடியாக இருக்காங்க. இந்த மாதம் வாக்கு தத்துவம் இல்லை எழுப்பி சொல்லணும். ரெஃபரன்ஸோடு சொன்னால் நல்லது. யாரும் சொல்லலையா? ஒரு சின்ன கிஃப்ட் கூட வச்சுருக்கேன். சரி சரி. எங்கே இருக்கு? எஸ், யார்? சரி, 2 பேர் கை தட்டிடுங்க. ஆதியாகமம் 17:1 என்ன இருக்குது? நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். அது கர்த்தர் நம்ம பார்த்து இன்னைக்கு நமக்கு இந்த மாதம் வாக்கு கொடுத்துக்கிறாரு. நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். நீ எந்த காரியத்தை குறித்து நீ கலங்கவே வேண்டாம். அதனால் நான் எப்படிப்பட்டவன், எந்த காரியமாக இருந்தாலும் என்னால் செய்ய முடியும். நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். எப்படி, எதனால் அவர் சர்வ வல்லமை தேவன்? சகலத்தையும் படைச்சவரே அவர் தான் இல்லையா? எல்லாம் அவருக்கு தான் சொந்தம். நம்ம யாருக்கு சொந்தம்? நம்மளும் அவருக்கு தான் சொந்தம். நம்மளை படைச்சது யார்? ஜீசஸ் தான் படைச்சாங்க. நம்ம கண் இப்படி இருக்கணும், மூக்கு இப்படி இருக்கணும், இதெல்லாம் நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. நீங்கள் கூட கண்ணாலன்னு பார்ப்பீங்க, சே என் மூக்கு மாத்திரம் இப்படி இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும், என் கண்ணு மாத்திரம் இப்படி இருந்தால் எப்படி நல்லாயிருக்கும் அப்படி நீங்கள் ஒரு சமயம் யோசிச்சிருப்பீங்கல்ல? யோசிச்சிருக்கீங்கல்ல? நான்லாம் யோசிச்சிருக்கேன். சரியா? அப்போது நம்ம அப்படி நினைக்கிறோம். ஆனால் நம்ம கண் இப்படி இருக்கணும், மூக்கு இப்படி இருக்கணும், ஸ்வேதாவுக்கு இப்படி இருக்கணும், இவளுக்கு இப்படி இருக்கணும் அப்படின்னு நினச்சி படைச்சது யார்? ஏசப்பா. சரியா? அதில் ஒரு நோக்கம் உண்டு. சரியா? அவர் நம்மளை நேசிக்கிறாரு. ஆனால் நம்மளை ஒரு ஸ்பெஷல் நோக்கத்தோடு தான் படைச்சிருக்கிறார். சரியா? அதனால் அவர் வல்லமை உள்ளவர், சர்வ வல்லமை உள்ள தேவன். எதுலலாம் அவர் வல்லமை உள்ளவர் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கு வேதத்திலேருந்து சில ஆதாரங்களோட நம்ம பார்க்க போகிறோம். முதல் பாயிண்டாக நம்ம பார்க்க போகிறோம், அவர் வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவதில் வல்லமை உள்ள தேவன். வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவதில் வல்லமை உள்ள தேவன். சரியா? எப்படி? இதுக்கு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச காரியம்தான். ஆபிரகாமை பற்றி நமக்கு நல்லா தெரியும். ஆபிரகாமை தன்னுடைய ஊரை விட்டுட்டு எல்லாம் புறப்பட்டு வர சொன்னார். வர சொல்லும்போது அவருக்கு எத்தனை வயசு? 75. சரியா? இது ஆதியாகமம் 12வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். நீ உன்னுடைய தேசத்தெல்லாம் விட்டுட்டு ஜனத்தெல்லாம் விட்டு நான் புறப்பட்டு வா, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன்னு சொன்னார். ஜாதி
ஜாதின்னா என்ன அர்த்தம்? திரளான கூட்டம் மக்கள் அவருக்குன்னு. ஆனால் அவர் வரும்போது என்ன அவருக்கு குழந்தை கிடையாது. 75 வயசில் அவருக்கு என்ன கிடையாது? குழந்தை கிடையாது. ஆனால் பார்த்து சொல்கிறாரு, நான் என்ன செய்வேன்? பெரிய ஜாதி ஆக்குவேன். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சதுக்கு அப்புறம் சொல்கிறாரு, இந்த மண்ணை கடக்கிற மணலை போல உனக்கு சந்ததி கொடுப்பேன்னு சொல்கிறாரு. அப்புறம் இந்த தூளை போல் மணல் துகளை போல் அப்புறம் அதெல்லாம் எண்ணக்கூடுமா? எண்ணக்கூடாத அளவுக்கு நான் உனக்கு தருவேன்னு சொன்னார். ஆனால் ஒவ்வொரு சமயமும் பார்க்குறாரு, இன்னும் நிச்சயம் அவருக்கு குழந்தை இல்லை. 15வது அதிகாரத்தில் ஆபிரகாம் கேட்குறாரு, என்ன இப்படி சொல்கிறீங்களா ஐயா? எனக்கு இன்னும் ஒரு குழந்தை பாக்கியம் இல்லையே. என் வீட்டில் வளர்கிற அந்த வேலைக்காரன் தான் எனக்கு குழந்தையா இருப்பானா? இல்லை, நீ வெளியே வா, இதெல்லாம் பாரு, வானத்தை பாரு. வானத்தில் என்ன இருக்குது? வானத்தில் என்ன இருக்குது? நட்சத்திரம் என்ன கொடுமா? யாராவது எண்ணி பார்த்துருக்கீங்களா? இல்லையா? ஆமாம், நட்சத்திரங்கள் எண்ணக்கூடாது. இந்த நட்சத்திரம் பார்த்தியா, தோளுனாரு மண்ணுனாரு. இப்போ என்ன சொல்கிறாரு? நட்சத்திர அளவுக்கு நீ எண்ணக்கூடாதுல்ல, இந்த அளவுக்கு நான் என்ன செய்வேன்? உன்னை பெருக பண்ணுவேன், உன்னை தருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போவும் அவருக்கு அந்த காலத்துலேயும் அவளுக்கு என்ன இல்லை? குழந்தை இல்லை. அப்போது இவர் கொடுத்த வாக்கு தத்துவம், ஆனால் நீங்கள் அந்த வாக்கு தத்துவம் நிறைவேற நீண்ட காலமாச்சுது. ஒவ்வொரு சமயமும் அவர் வெளியே பார்க்கும்போது, நடந்து போகும்போது என்ன பார்த்துருப்பாரு? மண்ணை பார்த்துருப்பாரு இல்லையா? ஆமாம், அந்த கடவுள் சொன்னார்ல, தேவன் சொன்னார். என்ன சொன்னார்? இந்த மண்ணை மாதிரி உன் ஜாதி இருக்குன்னு சொன்னார். இவ்வளோ திரளான ஜாதி, எண்ண முடியாத அளவுக்கு ஜாதின்னு சொன்னார். எனக்கு வயசாகிட்டே போகுது, காலங்கள்லாம் கடந்து போகுது, இன்னமும் கூட எனக்கு இது நடக்குமா அப்படின்னு அவர் நினச்சிருக்கணும் இல்லையா? நினச்சிருப்பாரா இல்லையா? நைட்டு ஒரு வேளை வானத்தை அண்ணாந்து பார்த்துருப்பாரு. பார்த்துட்டு இந்த இடம் சொல்லியிருப்பாரு, ஒரு நட்சத்திர அளவுக்கு எண்ணக்கூடாத அளவுக்கு அவன் சந்ததி இருக்குன்னு சொன்னாரே. அப்படி அவர் சொன்னவர், அவர் உண்மை உள்ளவர் தான், அவர் வல்லமை உள்ள தேவன் தான், ஆனால் அவர் செய்ய வல்லமை உள்ளவர் அப்படின்னு ஒரு வேளை என்ன செஞ்சுருக்கலாம்? அவர் விசுவாச அறிக்கை பண்ணிக்கிட்டே இருந்திருக்கலாம். அவர் போகும்போது, நடக்கும்போது, பார்க்கும்போதெல்லாம், மண்ணை பார்க்கும்போதோ, துகளை பார்க்கும்போதோ, நட்சத்திரத்தை பார்க்கும்போதோ அது என்ன செஞ்சுட்டே இருந்தார்? விசுவாச அறிக்கை பண்ணிக்கிட்டே இருந்திருக்கணும். ஏன்னா வசனம் சொல்லுது, 6வது வசனம், 15வது அதிகாரத்தில் 6வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். சொன்ன வார்த்தை கர்த்தர் சொல்லிட்டாரு, சொன்னதை. ஆனால் காலம் கடந்துக்கிட்டே போகுது, நம்பக்கூடாத அளவுக்கு வயசு போய்கிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட 100 வயசு ஆகியாச்சு. ஆமாம், சாராளுக்கு 90 வயசு ஆகியாச்சு. ஒரு குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு சான்ஸே கிடையாது, ஒன்றும் கிடையாது, நத்திங் இல்லையா? அப்படி ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சு. இன்னமும் நம்ப முடியுமா? நம்ப முடியாத சூழ்நிலை தான். அந்த சூழ்நிலையிலையும் யார்? ஆபிரகாம் என்ன செஞ்சார்? கர்த்தரை விசுவாசித்தார். அதனால் அது அவருக்கு என்ன செய்யப்பட்டது? நீதியாக எண்ணப்பட்டது. அப்போது இன்றைக்கும் நம்ம ஒருவேளை சில பிரச்சனைகளோடு நம்ம வந்திருக்கலாம். காலம் கடந்துட்டுப்பா, எனக்கும் வாக்கு தத்தம் கர்த்தர் கொடுத்தாரு தான், எத்தனை வருஷம் ஆச்சு, இன்னும் இது நிறைவேறலையே, என்னுடைய மகனுடைய ரட்சிப்பு, என்னுடைய மகளுடைய ரட்சிப்பு, என்னுடைய கல்யாணம், இல்லைன்னா அப்படி குழந்தை பாக்கியம், இப்படி நம்ம ஏதோ காரியங்களுக்காக நம்ம ஜெபிச்சுட்டே இருந்திருக்கலாம். அப்போ இதெல்லாம் இன்னும் நிறைவேறலையே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் ஆபிரகாம் என்ன சொன்ன? கர்த்தரை விசுவாசித்தான், அது நீதியாக எண்ணப்பட்டது. என்ன விசுவாசித்தான்? இதை நிறைவேற்றவர் சர்வ வல்லவர். கர்த்தர் சொன்னார் முதல்ல, நான் சர்வ வல்லவர், எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமமாயிரு இல்லையா? அப்போது நான் சர்வ வல்லவன் சொல்லிட்டாரு. அவர் வல்லமை உள்ளவர், அதனால் அவருக்கு முடியும், அவர் நிச்சயமாக செய்வார்னு அவர் நம்பி இருந்ததுனால அந்த வாக்கு தத்தம் நிறைவேறியது. நீண்ட காலம் 25 வருஷம் காத்திருந்தாலும் 100வது வயசில் அவருக்கு என்ன கிடைச்சி? என்ன கொடுத்தார்? கர்த்தர் குழந்தையை கொடுத்தார். இன்றைக்கு அவர் சொன்ன மாதிரியே இஸ்ரவேல் மக்கள், இஸ்ரவேல் தேசம்னே ஒரு தேசம் இருக்குது இல்லையா? நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? அப்போ திரளாக அவர் பெருக பண்ணார். ஆபிரகாம் சந்ததி, ஆபிரகாமுக்கு அப்புறம் யார் பிறந்தது? ஆபிரகாமுடைய மகன் யார்? ஈசாக்குக்கு அப்புறம் யாக்கோபுக்கு 12 பிள்ளைங்க. 12 சொன்ன மாதிரியே ஜாதிகளை உருவாக்குனார். ஆதியாகமம் 12வது அதிகாரத்தில் நீங்கள் முதல் பார்த்தீங்கன்னா அவருக்கு 7 அற்புதங்களை, 7 ஆசீர்வாதங்களை கொடுக்குறாரு. உன்னை இப்போ திரள் வானத்து இது மாதிரி, விண்மீன்களை மாதிரி, நட்சத்திரங்களை மாதிரி பெருக பண்ணுவேன்னு சொன்னார் இல்லையா? அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா யூதர்கள் தான் உலகத்தில் எந்த இடத்துல இருந்தாலும் இந்த பெஸ்ட்டு காரியத்தை செய்கிறாங்க. சரியா? எங்கே பெரிய கண்டுபிடிப்புகள், சில காரியங்கள்லாம் நல்ல ஞானமான காரியங்களை செய்கிறது யார் தான்? இந்த யூதர்கள் தான். யூதர்கள் இன்றைக்கி நல்லா பரம்பி இருக்கிறாங்க. இஸ்ரவேலர் நிறைய பேர் பெருகி இருக்கிறாங்க. அன்றைக்கு கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவதில் உண்மை உள்ளவராக இருந்தார், வல்லமை உள்ளவராக இருந்தார்.
சரியா? அதை மாதிரி நீங்கள் இதுவடைய தாவீதினுடைய காரியத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, தாவீது வீடெல்லாம் தனக்கு அரண்மனைலாம் கட்டி முடிச்சிடறார். கர்த்தரே சொல்கிறார், உனக்குன்னு நான் ஒரு வீடை கட்டி தருவேன்னு. வீடெல்லாம் கட்டினதுக்கப்புறம் தாவீது யோசிக்கிறாரு, நான் இந்த அரண்மனையில் இருக்கிறேன், ஆனால் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியோ ஒரு கூடாரத்தில் இருக்குது, அதனால் நான் அவருக்கு ஒரு ஆலயத்தை நான் கட்டணும் அப்படின்னு அவர் ஆசைப்படுறாரு. ஆசைப்பட்டு தன்னுடைய இது தீர்க்கதரிசிகிட்ட சொல்கிறாரு, அவனுடைய விருப்பப்படி நீ செய்யணும் அவரும் சொல்லிட்டாரு. அப்போது கர்த்தர் அதை கேட்டு சொல்லிவிடுறாரு, நீ உன்னுடைய காலத்தில் நீ உன்னுடைய கையெல்லாம் போர் செய்து கரப்பட்டு போச்சு, உன் காலத்தில் நீ செய்ய மாட்ட, ஆனால் உன்னுடைய குமாரன் அதை எனக்காக செய்வான் அப்படின்னு சொல்கிறாரு. அன்றை சொன்ன அதே காரியம் அது நீங்கள் பார்த்தீங்கன்னா சாமுவேல் 2 சாமுவேல் 7:13 தாவீது சொல்வார், நான் கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டணும்னு கேட்கும்போது சொல்வார், நீ கட்ட மாட்ட, உன்னோடக்கு பிறகு யார் கட்டுவா, உன்னுடைய மகன் கட்டுவான்னு. இது எப்போ நடந்துச்சுது? இவர் இறந்ததுக்கு அப்புறம், தாவீது இறந்து அப்புறம் சாலமோன் ராஜாவாகி சாலமோன் தன்னுடைய காலத்தில் கட்டுறாரு. 1 ராஜாக்கள் 8:15 சொல்லும். என்ன சொல்லுது பாருங்க, அதை நம்ம வாசிக்கலாம். 8:15 1 ராஜாக்கள் 8:15 நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வேர்ட் சொல்வார். அவர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார். கர்த்தர் தன்னுடைய வாக்கினால் சொல்லுவதை தன்னுடைய கரத்தினால் நிறைவேற்றுகிற வல்லமை உள்ள தேவன். அவருடைய கரம் எப்படிப்பட்டது? வல்லமை உள்ள கரம். சரியா? அவருடைய கரம், அவருடைய புயம் நம்ம பார்த்தோம். இஸ்ரவேல் மக்கள் போது அவர் பலத்த கரத்தினால், அவருடைய ஓங்கிய புயத்தினாலையும் அவர் செய்த அற்புதங்களெல்லாம் பார்க்குறோம். செங்கடலை 2 பிளந்தார். இன்றைக்கி நம்ம காலையிலே சொன்னாங்க நம்ம பாஸ்டர், செங்கடல் 2 பிளந்தார், கண்மையிலேருந்து தண்ணீரை புறப்பட வச்சார், காடைகளை கொண்டு விட்டார். இது எல்லாத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் சொல்லியிருக்கோம், அவருடைய பலத்த ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் இவர்களெல்லாம் செய்தார். சரியா? அப்போ அவருடைய கரம் அவ்வளோ வல்லமை உள்ள கரம். நம்ம அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதில் சொன்னதை தன்னுடைய கரத்தினால் என்ன செய்கிறவராக இருக்கிறாரு? நிறைவேற்றுகிறவராக இருக்கிறாரு. நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட நம்ம ஒருவேளை சில காரியங்கள்லாம் நடக்கலையே நம்ம காத்துட்டு இருந்தாலும் நம்ம விசுவாசத்தோடு இருக்கணும். எப்படி? கர்த்தர் இதை செய்ய வல்லவர், நான் சர்வ வல்லவர். எந்த காரியமாக இருந்தாலும் இது முடியாதுன்னு நான் நினைக்கலாம், ஆனால் அது என்ன செய்யும்? கட்டாயமாக முடிய செய்கிற தேவன். இப்போது உடனே ஆபிரகாமுக்கு சொன்ன உடனேயே இதே மாதிரி ஒரு குழந்தை கிடந்துச்சுன்னா கர்த்தர் சர்வ வல்லவர்னு ப்ரூவ் பண்ணியிருப்பாரா? இல்லை, இல்லையா? இல்லாமல் செய்யவே முடியாது. அதாவது குழந்தை பிறக்கிறதுக்கே வாய்ப்பே இல்லை. அந்த நிலையில் ஒரு குழந்தைய கொடுக்கும் பொழுது தான் தேவனுடைய வல்லமையை நம்ம என்ன செய்கிறோம்? உணர்றோம். அப்போ தானே அவருடைய வல்லமை உணருது. இல்லை சாதாரணமாக கொடுத்துருந்தா நம்ம வல்லமை தெரிஞ்சிருக்காது. இதே மாதிரி நீங்கள் சில காரியங்களை நம்ம விரும்பின உடனே கிடச்சிச்சின்னா நமக்கு அவருடைய வல்லமையோ அவருடைய மகிமையோ நம்மளால் பார்க்க முடியாது. நம்ம நீண்ட நாட்கள் காத்திருந்து அதை பெற்றுக்கொள்ளும் போது தான் கர்த்தருடைய கரத்தின் வல்லமே நம்ம பார்க்குறோம். அவர் தன்னுடைய வல்லமே நம்மிடத்தில் விளங்க பண்ணும்படியா, அவருடைய மகிமை நமக்கு காண வைக்கும்படியாக தான் சில காரியங்களை என்ன செய்கிறாரு? நமக்காக, நம்மளை பக்குவப்படுத்துறதுக்காக நம்மளை வெயிட் பண்ண வைக்கிறாரு. அதனால் கர்த்தர் நல்லவர், அவர் சர்வ வல்லவர். நமக்குன்னு நியமிக்கப்பட்டதை நிச்சயமாக அவர் என்ன செய்வார். சொன்ன வாக்கு தத்தத்தை அவர் நிச்சயமாகவே நிறைவேற்றுவார். அதனால் வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற வல்லவர். 2வது ஒரு இது பார்ப்போம். அடுத்தது நம்ம இப்போ அநேக வாக்குத்தத்தங்கள் வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த வாக்குத்தத்தங்கள் நம்ம இப்போ சொந்தமாக்கி கொள்ளணும். எல்லாத்துக்குமே வாக்குத்தத்தம் இருக்குது. எந்த காரியம் சரி, ஆண்டவரே எனக்கு ஞானத்தில் குறைவாக இருக்கிறேன் அப்படியா, நீ பாரு யாக்கோபு இது 1:5 வாசித்து பாரு. ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் சம்பூரணமாக கொடுக்கிறவர், ஒருவரையும் கடிந்து கொள்ளாத தேவனிடத்தில் கேட்க கடவுள், அவரவருக்கு சம்பூரணமாக கொடுப்பார். இப்போ ஏசப்பா நீங்கள் கேட்டால் நான் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கீங்கல்ல, நான் கேட்குறேன், ஞானம் எனக்கு குறைவாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க, நான் நல்ல மார்க் எடுக்கணும் நினைக்கிறவங்க, படிக்கிறவங்க, இந்த வசனத்தை நீங்கள் அடிக்கடி சொல்லி விசுவாசத்தோடு நீங்கள் கேட்டிங்கன்னா நிச்சயமாக என்ன செய்வார்? கர்த்தர் தருவார். சரியா? அதனால் நீங்கள் விசுவாசத்தோடு நம்ம இந்த வாக்குத்தத்தம். அதே மாதிரி நான் ரொம்ப ஈஸியானது யோவான் 14:14, என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன். நீங்கள் எதை கேட்டாலும் என்ன இல்லையோ அதை கேட்டால் கர்த்தர் செய்வேன்னு இருக்கிறாரு. அருமையான சுகத்துக்காக சொல்லியிருக்கிறாரு. 1 பேதுரு 2:24 சொல்லியிருக்கிறாரு, என் தழும்புகளால் குணமானீர்கள். நான் என் தழும்புகளால் குணமானீர்கள், இது எனக்கு ரொம்ப நான் சொந்தமாக்கிக்கிட்ட ஒரு வாக்குத்தத்தம். அநேக வாக்குத்தத்தங்களை நான் சொந்தமாக்கி கேட்கும்போது கர்த்தர் அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறார். சிலதுக்கு காத்திருக்க வச்சிருக்கிறார். ஆனால் இப்போது இங்கே இந்த வாக்குத்தத்தத்தில் நான் நிறைய என்னென்ன காரியம் வந்தாலும் சரி, எல்லா ஒரு சுகவீனனாலும் எங்கேயுமே சொல்ல மாட்டேன்.
உடனடியாக சேசப்பா தான் சொல்லிடுவேன். இப்போ ரீசெண்டாக கூட திடீர்னு ஒரு சளி கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனால் வந்து நைட்டு திடீர்னு போய் கொஞ்சம் இங்கே சளி வர்ற மாதிரி இருந்துச்சு. போட்டால் ஒரே பிளட்டாக இருக்குது. அப்போ ஒரு நிமிஷம் அதாகிடுச்சுது. அதே மாதிரி நான் உடனே சொன்னேன், ஏசப்பா நான் இதை போய் நான் டாக்டர்கிட்ட சொன்னேன்னா என்னமோன்னு சொல்லிடுவாங்க இல்லையா, ஏதோ டெஸ்ட் அதை எடு இதை எடு அப்படி இதை பண்ணிடுவாங்க. நான் சொல்ல மாட்டேன்ப்பா, நான் போகவே மாட்டேன். நீங்கள் பரிகாரி, என் தழும்புகளால் குணமானின்னு சொல்லியிருக்கீங்க. இத்தனை நாள் எனக்கு உங்களுடைய தழும்புலேருந்து வல்லமை வந்து என்னை சுகமாக்கியிருக்கீங்க. இப்போவும் எனக்கு இதுலேருந்து சுகம் வரணும். அடுத்த சளி ரெட்டாக போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தோன்னா மறுபடியும் எனக்கு அப்படியே வந்துச்சுது. போய் பார்த்தானா இதை வச்சுது. மறுபடியும் சொன்னேன், இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால் குணமானேன். இன்னும் அடுத்தது வந்து எப்படி தான் வரணும், ஒயிட்டாக தான் வரணும். அப்படி ஒரு 3-4 தடவை அப்படி ஆச்சுது. அதுக்கப்புறம் பாருங்கள் ஒயிட் ஆயிடுச்சுது. இது வரைக்கும் அந்த ரெட்டு வரவே இல்லை, ஒயிட். என் தழும்புகளால் குணமானீர்கள். அந்த வார்த்தையில் எவ்வளவு வல்லமாக இருக்குங்கிறத நான் வாழ்க்கையில் நான் ருசித்து பார்த்துருக்கேன். அதனால் உங்களுக்கும் யாருக்காவது சுகவீனம் பலவீனம் இருக்குன்னா முதல்ல ஐயோ எந்த டாக்டர்கிட்ட போகிறது, என்ன செய்கிறது, இதுவாக இருக்குமோ அதுவாக இருக்குமோ அப்படியே யோசிக்காதீங்க. ஃபஸ்ட்டு முதல்ல யார் தான்? ஏசப்பா தான். அவர்னு சொல்லிட்டாரு, நான் பரிகாரி, வியாதி உன்னை விட்டு விலக்குவேன்னு சொல்லியிருக்கீங்களப்பா, என் தழும்புகளால் குணமானேன்னு சொல்லியிருக்கீங்க. இதைத்தான் நீங்கள் சிலுவையில் சுமந்துட்டீங்களே, உங்கள் தழும்புகளால் நான் குணமானேன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது நம்ம விசுவாசிக்கணும். சொல்ல மாத்திரம் செய்யக்கூடாது, அறிக்கையிடுற மாத்திரம் இல்லை, உள்ளத்துலேருந்து அவர் செய்வார்னு நம்ம நம்பணும். அடுத்தப்போ உடனே ஒன்றும் கிடைக்காது. சில சமயம் நம்மளை சோர்வடை செய்கிற மாதிரி காரியங்கள் மாறுதலாக தான் இருக்கும். ஆனாலும் அதற்கு மேலாகவும் நம்ம விசுவாசித்து சொல்லும்போது கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறாரு, அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறார். யார் சுகவீனமாக இருந்தால் நீங்கள் அந்த வாக்குத்தத்தை கற்றுக்கொள்ளலாம். குறைவோடு இருக்கிறவங்களும் சொல்லிக்கிறாங்க, குறைகள் எல்லாம் கிறிஸ்து மகிமையிலே நிறைவாக்குவார். குறைவில்லை நமக்கு வாழ்க்கையில். சரியா? நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு பெரிய பங்களா வேணும், அந்த மாதிரி கார் வேணும் அப்படிலாம் இல்லை. நம்முடைய வாழ்க்கை நமக்கு என்னென்ன தேவையோ அதை கர்த்தர் என்ன செய்வார், நிச்சயமாக தருவார். குறைவுகள் எல்லாம் என்ன செய்வார், நிறைவாக்குகிற தேவன். இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அழைக்கிற தேவன். நம்மகிட்ட ஏதோ இல்லையா, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அழைக்கிற தேவன் நீரப்பா. வேதம் சொல்லுதே, நீங்கள் என்கிட்ட இது இல்லை, இதை வந்து என்ன செய்யுங்க, உண்டு பண்ணி தாங்க. அப்போ நம்ம கேட்கும்போது கர்த்தர் உண்டு பண்ணி தர்றார். அதனால் நீங்கள் வேதத்தை நீங்கள் படிக்கணுங்கிற நான் சொல்கிறேன். வேதத்தை வாசிக்கும் போது அந்த வாக்கு தத்தங்களெல்லாம் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. அந்தந்த சமயத்தில் என்னென்ன தேவையோ அந்தந்த தேவைக்கு அந்தந்த ஒரு வியாதிக்கு ஒவ்வொரு வியாதிக்கும் ஒவ்வொரு பில்லு போடுறோம்ல, ஒவ்வொரு மாத்திரை போடுறோம்ல, இதை மாதிரி ஒவ்வொரு வசனத்தையும் அந்த பிரச்சனைக்கு நம்ம அப்ளை பண்ணும்போது அற்புதமாக பாருங்கள், அந்தந்த பிரச்சனையிலேருந்து கர்த்தர் விடுதலை தருகிறார். எனவே அல்லேலூயா, கர்த்தர் வல்ல உண்மை உள்ள அவருடைய வார்த்தை சத்தியம். அதனால வாக்கு தத்தத்தை அவர் நிறைவேற்றுவதில் சர்வ வல்லமை உள்ள தேவன். வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவதில் சர்வ வல்லமை உள்ள தேவன். 2வது ஏவத்தில் அவர் வல்லவர் நம்ம பார்ப்போம். 2வது வந்து தப்புவிக்க வல்லவர். இங்கே வந்த வாசனத்தை வாசிக்கலாம். தானியேல் 3:17. யூத்தெல்லாம் குயிக்காக எடுத்து வாசிக்கலாமே, உங்கள் ஸ்மார்ட்னஸ்ஸு. வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். தேங்க்ஸ். இங்கே பார்க்குறோம், இங்கே நமக்கு இந்த கதை தெரியும், எல்லாருக்குமே தெரியும் நான் நினைக்கிறேன் இல்லையா? இந்த யூதா தேசத்தில் இருந்து இது பாபிலோனுக்கு சிறையாக கொண்டு வந்தப்பட்ட ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, இந்த 3 பேர் இங்கே வந்து பார்வோன் நேபுகாத் நேச்சார் எகிப்தில். நேபுகாத் நேச்சார் என்ன செய்கிறாரு, ஒரு 600 அடி உயரமான ஒரு பெரிய பொற்சிலை, 6 அடி அகலமான ஒரு பொற்சிலையை செஞ்சு எல்லாரையும் கூப்பிடுறாரு. அவர் வந்து 120 தேசத்துக்கு அதிபதி. எல்லாம் தன்னுடைய ராஜ்யத்துக்கு உள்ள எல்லா நீதிபதிகள், நியாயாதிபதிகள், பொருளாளர்கள், தலைவர்கள், நிர்வாகிகள், நீங்கள் பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டு எல்லா ஆஃபீஸர்ஸும் போட்டிருக்கு. அத்தனை பேரையும் என்ன செஞ்சார், வர வச்சார். எல்லா மக்களெல்லாம் கூடி வர வச்சார். வச்சுட்டு நாதஸ்வரம், தம்புரு, மேளம், எல்லா கீத வாத்தியங்களையும் வாசிக்க வச்சார். என்ன சொன்னார், இந்த கீத வாத்தியங்களெல்லாம் வாசிக்கும்போது எல்லாரும் நான் நிற்பாட்டி இருக்கிற அந்த பொற்சிலையை வணங்கணும். வணங்காதவங்களை என்ன செய்வோம், நெருப்பு சூளையில் போட்டுருவோம் அப்படின்னு சொன்னாங்களா. இந்த மாதிரி எல்லாரும் கூடி வந்தால் எல்லாரும் என்ன செஞ்சாங்க, அந்த நாதசுரம், தம்புரு, கிண்ணறம் எல்லாம் வாசிக்கும்போது எனக்கு களம்லாம் ஓதும் போது என்ன செஞ்சிட்டாங்க, தாழ விழுந்து வணங்குனாங்க. வணங்கும்போது இந்த 3 பேர் மாத்திரம் என்ன செய்யலை, நல்ல நேரம் நின்னாங்க, வணங்கலை. உடனே ஏற்கனவே இந்த யூதர்கள் மேலே அங்கே உள்ள அதிகாரிக்கெல்லாம் கொஞ்சம் காட்டந்தான் இல்லையா, அதனால் அவங்கெல்லாம் சேர்ந்து போய் நேபுகாத் நேச்சார்ட்ட சொல்கிறாங்க. இவங்க 3 வருஷம் சொல்கிறாங்க. 1, ராஜா உங்களை இவங்க மதிக்கலை. 2வது உங்கள் கடவுளுக்கு இவங்க ஆராதனை செய்யலை.
நீங்கள் நிப்பாட்டினா பொற்சிலையை வணங்கலை. நீங்கள் வாசிக்கணும் பைபிளை, சரியா? நீங்கள் இதெல்லாம் வாசிக்கும் போது இப்படி அது அப்படி ஒவ்வொரு வசனத்தையும் அப்படி நுணுக்கமாக வாசித்தா ரொம்ப நல்லது, சரியா? 3 குற்றச்சாட்டு இப்போது ஏற்றி விடுறாங்க. ஆஃபீஸில் கூட சில ஏற்றி விடுவாங்க, ஸ்கூலில் மிஸ்கிட்டெல்லாம் ஏற்றி விடுவாங்க, பார்த்துருக்கீங்கல்ல? ஆமாம். ஒன்று சின்ன எப்படா தப்புடுவோன்னு நம்ம பார்த்துட்டு இருந்துட்டு அங்கே போய் 4 என்ன செய்வாங்க, ஏற்றி விடுவாங்க இல்லையா? இப்படி ஏற்றி விட்ற டைப் இவங்க. ஸோ இந்த அனுபவம் நம்ம வாழ்க்கையில் நிறைய பேர் எல்லாருக்குமே இருக்கும். ஸோ ஏற்றி விட்டாங்களா? உடனே அவர் கூப்பிட்டார், நேபுகாத்நேச்சார், வாங்கடா 3 பேரும். அவங்க யூதர்கள், அவங்க அடிமைகள், வெளிநாட்டிலேருந்து வந்தவங்க இல்லையா? ஆனால் இவங்க நல்லா வேலை செய்கிறாங்க. அதனால் ராஜாவுக்கு ரொம்ப பிடிக்கும் இவங்க 3 பேரையும். என்ன நல்லா ஒர்க் பண்ணுறாங்க, உண்மையாக இருக்கிறவங்க. அதனால் முதல்ல ஒரு சான்ஸ் கொடுப்போம் அப்படின்னு பார்க்குறாரு. பாரு, நீங்கள் வணங்கலாம் நான் கேள்விப்பட்டேன். இப்போ மறுபடியும் என்ன செய்வோம், இந்த நாதசுரம், தம்புரு, கிண்ணறம், களெல்லாம் ஊதுவோம். இந்த நேரத்தில் நீ என்ன செய்ய, விழுந்து வணங்கலைன்னா என்ன செய்ய போகிறோம், நான் உடனே இந்த சூளையில் போட்டுருவோம், எலுப்பிரிச்சிகளை. அப்போ தான் அது அருமையான உத்தரவு கொடுக்காங்க பாருங்கள். என்ன உத்தரவு கொடுக்காங்க? இந்த காரியத்தை குறித்து உங்களுக்கு பதில் கொடுக்கறதுக்கு எங்களுக்கு அவசியம் இல்லை. இவ்வளோ தைரியமாக சொல்கிறாங்க பார்த்தியா? இதை பற்றி நாங்கள் அவங்ககிட்ட பேச வேண்டியதில்லை. ஏன்னா அவர் என்ன கேட்க தெரியுமா? என்ன உங்கள் கைக்கு தப்பு வைக்கிற தேவன் யார்? தேவனே சவால் விடுற அவங்க தேவனை அப்போது விட்டு கொடுக்க முடியுமா? இல்லையா? உன்னை இவங்க சொல்கிறாங்க இல்லையா? எங்கள் தேவன் எங்களை என்ன செய்வார், அந்த சூளைக்கும் எதுக்கும் தப்பு வைப்பார். சூளை ராஜாவாகி உமக்கும் தப்பு வைப்பார். அப்படியே தப்பு வைக்காமல் போகட்டாலும், தப்பு வைக்காட்டாலும் பரவாயில்ல, நாங்கள் நீ நிறுத்தின பொருசிலையை வணங்குவதில்லை. எவ்வளோ உறுதி பார்த்தீங்களா? போனாலும் போட்டோம், சூளையா பரவாயில்ல, நாங்கள் சூளையிலையாவது விழுவோம், ஆனால் என்ன செய்ய மாட்டோம், வணங்க மாட்டோம். இது எதை குறிக்குது? தேவனை குறித்த ஒரு பக்தி வைராக்கியம். இயேசு அங்கே அப்போது அவங்க தேவன் தான், கர்த்தர் தான், தேவனை தவிர எனக்கு வேறு ஒன்றும் கிடையாது, வேறு யாரையும் நாங்கள் வணங்க மாட்டோம், அதில் உறுதியாக இருந்தாங்க. இதை மாதிரி இன்றைக்கு நாம் தேவனை குறித்து நமக்கு இதே மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும். ஆனால் நம்ம தேவனை குறித்து வைராக்கியமாக இருப்போமே. ஆனால் ஏசப்பா தான் எனக்கு முதல்ல. அவர் தான் ஞாயிற்றுக்கிழமை நீ ஆஃபீஸ்க்கு வா அப்படின்னா, சரி ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிட்டு வரேன், எங்கேயாவது ஒரு சர்ச்சுக்கு போயிட்டு வருவேன் இல்லையா? அதாவது இயேசு சுவாமி எதற்கு நம்ம ஏதாவது ஒரு காரியம்னாலும் நம்ம கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கும்போது, மற்ற எல்லா காரியங்களையும் பின்தள்ளி கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை என்ன செய்கிறாரு, ஆசீர்வதிக்க, நம்மளை தப்பு வைக்க வல்லவராக இருக்கிறார். பிரச்சனைகளிலிருந்து என்ன செய்வார், தப்பு வைப்பார். தப்பு வைத்தாரா? எல்லாம் கவனிக்கிங்களா? தப்பு வச்சாரா? சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ எரிஞ்சு போயிட்டாங்களா? இல்லை எரிஞ்சு போகல இல்லையா? ஆமாம், ராஜாவுக்கு ரொம்ப கோவம் வந்துட்டு, இருந்ததை விட எத்தனை மடங்கு அதிகமாக சூடாக்கிட்டாரு. கதை நிறைய தெரியலையே, 7 மடங்கு, சரியா? 7 மடங்கு சூடாக்கிட்டாரு. அப்போ எப்படி இருக்கும்? அதில் சொல்லப்பட்டிருக்கு பாரு, கட்டி கொண்டு போனவங்களெல்லாம் என்ன செஞ்சிச்சான், இந்த நெருப்பு எரிச்சு போட்டுச்சான். ஆனால் இவங்க உள்ளே விழுந்தாங்க பாரு, அவங்கள என்ன செய்யலை, ஒன்றுமே செய்யலை. நம்ம அந்த வசனத்தை பார்க்கலாம். 3:27. ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷருடைய சரீரங்களின் மேல் அக்னி பலம் செய்யாமலும் அவருடைய தலைமயிர் கருகாமலும் அவர்களுடைய சால்வைகள் சேதப்படாமலும் அக்னியின் மனம் அவர்களிடத்தில் வீசாமலும் இருந்ததை கண்டார்கள். எவ்வளவு வண்டர்ஃபுல் பார்த்தீங்களா? சரியா? அக்கை மனம் கூட இவங்க 3 பேர் உள்ளே போனாங்க இல்லையா? அந்த ராஜா பார்த்துக்கிட்டே இருக்காங்க. எத்தனை பேர் விளாவுறாங்க? 4 பேர் அக்னிக்குள்ளே விளாவுறாங்க, வாக்கிங் போடுறாங்க. நம்ம சாயங்காலம் வாக்கிங் போகிற மாதிரி அக்னி சூளைக்குள்ளே 4 பேர் வாக்கிங் போகிறாங்க. இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவோட சேர்ந்து தேவனும் செஞ்சார், தனக்காக வைராக்கியமாக இருந்த பிள்ளைகளை ரட்சிப்பதற்காக அவர் இறங்கி வந்துட்டார். சூளைக்குள்ளே போய் 4 பேர் வாக் பண்ணுறாங்க. ராஜாவுக்கு ரொம்ப ஆச்சரியம். 3 பேர் தானே போட்டோம், என்ன 4 பேர் நடக்கிறாங்க? கூப்பிட்டான், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ வெளியே வாங்க. வந்தப்போ பார்த்தா எல்லோரும் ஓடி வந்து பார்க்காங்க. அப்போ என்ன செஞ்சுருக்கணும், தலைமுடி கறி இருக்கணும், ட்ரெஸ் எல்லாம் நாசமாயிருக்கணும், ஒன்றும் இல்லை, தீயினுடைய வாசம் கூட இல்லை. அப்போ இவங்க தீக்குள்ளேயே இல்லை. எவ்வளோ ஒண்டர்ஃபுல்லாக, எவ்வளோ அற்புதமாக சாமி காப்பாற்றினார் பார்த்தீங்களா? தீயினுடைய வாசம் முதற்கொண்டு அவங்ககிட்ட இல்லாதபடி அற்புதமாக கர்த்தர் செஞ்சார், அவங்கள காப்பாற்றினார். ஏன்னா அவங்க என்னவா இருந்தாங்க, கர்த்தருக்குன்னு அவ்வளோ வைராக்கியமாக இருந்தாங்க. நம்மளும் ஒவ்வொரு சின்ன காரியத்துலையும் நம்ம கர்த்தருக்காக நம்ம வைராக்கியமாக இருக்கும்போது கர்த்தர் நம்மளை என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். எனக்கு அப்படி ஒரு ஞாயிற்றுக்கிழமை எனக்கு படிக்கவே கூடாது அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லி கொடுத்துருந்தாங்க. அதில் அவங்க ரொம்ப வைராக்கியமாக இருக்கிறது.
அப்போது காலேஜ் எக்ஸாம், அடுத்த நாள் பிஎட் எக்ஸாம் காலேஜ் எக்ஸாம்லாம் இருக்கும்போது எல்லா பிள்ளைங்களும் விழுந்து விழுந்து படிப்பாங்க. நான் மாத்திரம் படிக்காமல் உட்காந்து ஒன்று பைபிள் வாசித்துட்டு இருப்பேன், ஏதாவது பண்ணிட்டு இருப்பேன். சரி, எல்லாம் கேட்பாங்க, நாளைக்கு எக்ஸாமில் நீ என்ன இப்படி படிக்காமல் நிர்வீசாரமாக இருக்க அப்படின்னுட்டு. ஆனால் கர்த்தர் பாருங்கள், மற்ற எல்லாரையும் விட கர்த்தர் என்ன செஞ்சிருப்பார், என்ன உயர்த்துவார். அது எதனாலனா நம்ம அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனால, அவரை நம்ம மகிமைப்படுத்துறதுனால கர்த்தர் என்ன செய்கிறாரு, நமக்கு கனத்தை கொடுக்குறார், நம்மளை விடுவிக்கிறார். அதுதான் நம்ம கர்த்தருக்காக வைராக்கியமாக இருக்கணும். இந்த வாலிப வயது ரொம்ப முக்கியமான வயசு. நிறைய உலகம் நம்மளை சோதிக்கும், உலக பிரச்சனைகள் நிறைய வரும். அப்போது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். நல்ல ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை ரொம்ப சோதிப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரே ஒரு தடவை இந்த பாரு இந்த சீரியல் ரொம்ப நல்லா இருக்கும், இல்லை இந்த கேம் வந்து இதில் நல்லா இருக்கும், எதில் ஃபோனில் இதை பண்ணலாம், அதை செய்யலாம் அப்படின்னு நினச்சி அவங்க சொல்லி கொடுப்பாங்க. அதெல்லாம் நமக்கு சோதனையாக வரும். அப்படி வரும்பொழுது அதை நம்ம என்ன செய்யணும், ஓவர் கம் பண்ணணும் இல்லையா. ஏசப்பாவுக்கு முதலிட்டு கொடுக்கும். ஏசப்பாவுக்கு பிரியமில்லாத எதையும் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு நம்ம உறுதியாக இருக்கும்போது கர்த்தர் நம்முடைய கேரியரை என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். நம்மளை தீங்குக்கு என்ன செய்வார், தப்புவிக்க அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு, வல்லவராக இருக்கிறார். அதே மாதிரி இவரும் கூட தானியேலும் கூட இல்லையா, தானியேலை கூட சிங்க கபில போட்டாங்க இல்லையா. அவர் 6:22 நீங்கள் பார்த்தீங்கன்னா சிங்க கபில போட்டாச்சு. அதுவும் உங்களுக்கு விஷயம் தெரியும். அவரை வந்து இது ராஜாவை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது அப்படி சொல்லியிருக்கும்போது இவர் 3 தடவை எப்பவும் ஜெபிக்கிற மாதிரி ஜெபிச்சார். கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரு, முதலிடம் கொடுத்தாரு, வைராக்கியமாக இருந்தார். ஆனால் என்ன செஞ்சாங்க, சிங்க கபில போட்டாங்க. தரியு ராஜா காலம், தரியுவுக்கு தூக்கமே வரல காலையில் விடு. ஏன்னா அவர் நல்ல ஒரு அவருக்கு நல்ல ஒரு ஆஃபீஸர், நல்ல உண்மையாக உத்தமமாக ஊழியம் செய்கிறவர். அதனால் அவருக்கு இலக்க இஷ்டம் இல்லை, அவரே சாப்பிடலை. தரி ராஜாவே இவருக்காக ராத்திரிலாம் சாப்பிடலை இல்லையா. காலையில் எப்படா விடியுன்னு போய் பார்த்தா அவர் என்ன நீ ஒன்று தப்பு வைத்தாரா அப்படின்னு கேட்குறாரு பார்த்தீங்களா. அப்போ அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள், காரணம் சொல்கிறார். 2 காரணம். 6:22-23 பார்த்தீங்கன்னா தரியு ராஜா ஒரு பிரஜாதியான மனுஷன், கர்த்தரை அறியாதவர். அவர் வாயிலேருந்து அவர் கேட்குறாரு, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிறிய, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராக இருந்தாரா. அப்போ யார் தப்புவிப்பா நம்மளை, நம்ம இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் நம்மளை தப்புவிப்பார். இடைவிடாமல் ஆராதிக்கிறதுனா என்ன, எந்த நேரம் நான் பாட்டு பாடிட்டே இருக்கணுமா, எந்த நேரம் நான் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணுமா, முட்டிலே நிற்கணுமா, பைபிள் படிச்சுட்டே இருக்கணுமா, அப்படி இல்லை. எந்த நேரமும் நம்ம இடைவிடாமல் ஆராதிக்கணும். என்ன அர்த்தம், போக்கில் வரத்தில் சாப்பிடும்போது தெரியுதா, எல்லா காரியத்திலும் நம்ம பாத்ரூமில் இருக்கும்போது ஒவ்வொரு நேரத்துலையும் ஒன்று அவருடைய பாட்டை நம்ம கம் பண்ணிகிட்டே இருக்கலாம். இல்லைன்னா வசனம், இதுபெல்லாம் நம்ம நிறைய வசனங்களை கேட்குறோமே, இந்த வசனங்களெல்லாம் என்ன செய்யலாம், மனசில் தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், சொல்லி சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இப்படி சொல்லி சொல்லி பார்த்துட்டு இருக்கும் பாருங்கள், இந்த சாத்தான்லாம் என்ன செய்ய மாட்டான், நம்மகிட்ட வரவே மாட்டான். நம்மளை தள்ளி போடணும்னு நினைக்கிற சாத்தான், கோபப்படுத்தணும்னு நினைக்கிற சாத்தான், நம்மளை வந்து எரிச்சல் ஊட்டுற சாத்தான், அவெல்லாம் என்ன செய்ய மாட்டான், வரமாட்டான். ஏன்னா நம்ம சிந்தனை எப்படி இருக்குது, கர்த்தரோடு இருக்குது. இடைவிடாமல் ஆராதிக்கிறது. சிங்கம் மாதிரி இன்னைக்கு பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. எவனை விழுங்கலாமோ என்று யார் தேடி வரா, பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி திரிகிறான். அன்னைக்கு சிங்கக்கெபியுடைய வாயை கர்த்தர் கட்டினாரு. ஏன்னா இவர் இடைவிடாமல் ஆராதித்தார். அது மட்டும் இல்லை, தன்னுடைய வேலையிலையும் எப்படி இருந்தார் பார்த்தீங்களா. 2 சட் சொல்கிறாரு, அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவன். யாருக்கு முன்னால், தேவனுக்கு முன்பாக நான் குற்றமற்றவன். அடுத்தது, ராஜாவாகி உமக்கும் நான் என்ன செய்யலை, நீதி கேடு செய்யலை. 3 காரியம். தானியேலுடைய சிங்கக்கெபியில் சிங்கங்கள் கட்டப்பட்டதுக்கு 3 காரியம். என்னெல்லாம், இடைவிடாமல் ஆராதித்தார், சரியா. 2வது, தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவராக காணப்பட்டார். 3வது, ராஜாவுக்கு முன்னால் நீதி கேடு செய்யலை. நம்ம இடைவிடாமல் ஆராதித்தாலே இந்த அடுத்த 2 காரியம் நடந்துடும். இடைவிடாமல் ஏசப்பா ப்ரெசன்ஸில் இருக்கும்போது, அவரே நம்ம நினச்சிட்டு இருக்கும்போது, அவருடைய ப்ரெசன்ஸ்லேயே நம்ம வாழும்போது என்ன செய்யும், நம்ம கொடுக்கப்பட்ட கடமையை நம்ம கரெக்டாக செய்வோம். நீங்கள் பாருங்கள், ஏசப்பா பிள்ளைங்க தேவனோட இருக்கிறவங்க, காலையில் எழும்பி வேதம் வாசித்து ஜெபித்து கர்த்தருடைய பிரசன்னத்தை தன்னோட வச்சுக்கிறவங்க வேலையை நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல நீங்கள் கேளுங்க, வேலையில் டாப்பாக இருக்கிறவங்க யாராக இருப்பாங்கன்னா ஒரு நல்ல கிறிஸ்தவங்களாக தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க ஏசப்பாவோடு இருந்தால் அவங்கள என்ன செய்ய முடியாது, இந்த பொல்லாத சாத்தான் என்ன செய்ய முடியாது, அவங்கள என்ன செய்ய முடியாது, வஞ்சிக்க முடியாது. வேலையில் உத்தரவுன்னு தான் இருந்தாங்கன்னா. அடுத்தது, ராஜாவுக்கும் தேவனுக்கும் அவங்க உத்தமராக இருக்காங்க. ஏசப்பாவோட இருக்கும்போது நம்ம பாவமே செய்ய மாட்டோம், தப்பான காரியங்கள் நம்ம இடத்துல வராது இல்லையா. அப்போ நம்ம என்ன செய்வோம், தேவனுக்கு முன்பாகவும் குற்றமற்றவர்களாக இருக்கிறோம். நம்முடைய வேலையிலையும் நம்ம என்ன செய்யணும், ஜாக்கிரதையாக இருக்கணும்.
சரியா? நம்ம வந்து வேலை செய்ய கஷ்டப்பட்டு நமக்கு முன்னால் வேதமே சொல்லுது எல்லாருக்கும் கீழ்ப்படியணும், முரட்டாட்டம் உள்ள எஜமானுக்கு கூட நம்ம கீழ்ப்படியணும்னு எபிரேயர் இதில் பவுல் அப்போஸ்தலர் சொல்கிறாரு. நல்லவங்களுக்கும் சாந்த குணம் உள்ளவர்களுக்கும் மாத்திரமல்ல, நமக்கு பாஸ் வந்து இல்லை நம்ம டீச்சரோ லெக்சரோ யாரோ நமக்கு வந்து என்ன செஞ்சுருக்கலாம், சாந்த குணமாக இருக்கிறவங்க இருக்க மாட்டாங்க. சிலர் முரட்டாட்டம் உள்ளவர்களாக இருப்பாங்க. நேரம் ஆப்போசிட்டாக நம்ம நல்லா செஞ்சாலும் தப்புன்னு சொல்கிறவங்களும் இருப்பாங்க. ஆனால் அவர்களுக்கும் நம்ம கீழ்ப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அவங்களுக்கு முன்னதாக நம்ம குற்றமற்றவர்களாக காணப்படணும். அப்படி காணப்படும் பொழுது எந்த சிங்கம் வந்தாலும் என்ன செய்யணும், நம்மளை சேதப்படுத்த முடியாது. கர்த்தர் என்ன செய்கிறாரு, அவன் காக்க வல்லவராக இருக்கிறார். அதனால் நம்ம வந்து நம்முடைய வேலை ஸ்தலத்தில் உண்மையாக இருக்கணும், தேவனுக்கு உண்மையாக இருக்கணும். இடைவிடாமல் ஆராதிக்கும் போது கர்த்தர் நம்மளை காக்க வல்லவராக இருக்கிறாரு. எத்தனையோ பேரை காத்திருக்காரு. நம்ம சாது சுந்தர் சிங்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த சாது சுந்தர் சிங் இயேசுவுக்காக இயேசப்பாக்காக வைராக்கியமாக என்ன செஞ்சுட்டு இருந்தார், ஊழியம் செஞ்சுட்டு இருந்தார். இவருக்கு ரொம்ப என்ன ஆசைன்னா திபெத்துக்கு போய் ஊழியம் செய்யணும். ஏன்னா திபெத்தில் உள்ள மக்கள் ரொம்ப மூட நம்பிக்கையில் இருக்கிறாங்க. இந்தியாவுக்காவது நிறைய மிஷினரிகள் வர்றாங்க, நிறைய சான்சஸ் இருக்குது இந்திய மக்களுக்கு சுவிசேஷத்தை கேட்குறதுக்கு. ஆனால் திபெத் மக்களுக்கும் அந்த சான்ஸ் இல்லை. அதனால் கட்டாயம் திபெத்துக்கு தான். திபெத்துக்கு என்னென்னா திபெத்துக்குள்ளே எந்த மற்ற மதத்தையும் பிரச்சாரம் பண்ணக்கூடாது. ஸோ இவர் ஆனால் போய் என்ன செய்கிறாரு, பிரச்சாரம் பண்ணுறாரு. பண்ணும்போது அவர் என்ன செஞ்சாங்க, பிடிச்சி அவருக்கு மரண தண்டனை கொடுக்குறாங்க. மரண தண்டனை என்னென்னா, ஒரு பெரிய இதுக்குள்ள ஆழமான ஒரு குழி, அதாவது கிணறு. அந்த கிணறு ஆழமான கிணறு, அதுக்குள்ளே தண்ணி கிடையாது. இந்த யாரெல்லாம் மரண தண்டனை இவங்க தள்ளி உள்ளே போட்டு மேலே வந்து பூட்டிடுவாங்க, கேட்டை போட்டு பூட்டிடுவாங்க. அதில் இவரை போட்டாங்க. போட்டால் ஏற்கனவே அங்கே தள்ளப்பட்டவங்க, அது அங்கே வந்து எல்லாம் சதைகள் அழுகி நாரி எலும்புகள் கிடக்கு, இது மண்டை ஓடுகள் கிடக்குது, அதெல்லாம் குத்துது, அங்கே எலி ஓடுது, பல்லி இருக்குது, இந்த பாம்பு இருக்குது, எல்லாம் இருக்குது. அது மத்தியில் யார் இருக்கா, சாது சுந்தர் சிங் போடப்பட்டிருக்கிறாரு. அங்கேருந்து அவர் 3 நாள் ஒன்றுமே இல்லை, தண்ணி இல்லை, இது சாப்பாடு இல்லை. ஆனால் துர்நாற்றம் பயங்கரமாக, புல்லெல்லாம் அங்கங்கே நெளியுது. அவ்வளோ பயங்கரமாக நிலையத்தில் ஏசப்பா நோக்கி கூப்பிட்டுருக்கிறார், ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்போது திடீர்னு அந்த மேலே உள்ள கதவு திறக்கப்படுது. இந்த கிணற்றில் போடப்பட்டிருந்த இது திறக்கப்படுது. பார்த்தா ஒரு கயிறு வருது, இதை நீ பிடித்துக்கொள் என்று கேட்குது. ஒன்று அவர் அதை பிடிச்சிட்டா யாரோ மேலே ஏற்றி கொண்டு விட்டுட்டாங்க. விட்ட பிறகு பூட்டுற சத்தம் கேட்குது. சரி, யார் நம்மளை ஏற்றி கண்டு விட்டது அப்படின்னு அவர் திரும்பி பார்த்தா அங்கே யாருமே இல்லை. கர்த்தர் தன்னுடைய தூதர்களை அனுப்பி யாரை காப்பாற்றினார், சாது சுந்தர் சிங்கை. ஏன் காப்பாற்றினார், ஏசப்பாவுக்காக வைராக்கியமாக இருந்ததுனால. அதை மாதிரி இன்னொரு சமயம் ஒரு கிராமத்தில் போய் ஊழியம் செஞ்சுட்டு அங்கே வந்து எல்லோரும் விரட்டி அடிச்சிட்டாங்க. உடனே வெளியே போய் ஒரு கெபியில், ஒரு கேவில், ஒரு குகையில் தங்குறாரு. தங்கும்போது அந்த ஆட்கள் இவன் இங்கே தானே தங்கியிருக்கிறான்னு கேள்வி பார்த்து எல்லாம் தடியோடு என்ன செஞ்சுட்டாங்க, புறப்பட்டு வந்துட்டாங்க. நான் நினச்சிட்டாரு இன்றைக்கி நம்ம அவ்வளோதான், கதை முடிஞ்சிச்சு அப்படின்னு சாது சுந்தர் சிங் நினச்சிக்கிட்டாரு. அப்படின்னு ஆனால் அவங்க வந்தவங்க அப்படி ரொம்ப கோஷமாக வந்தவங்க அப்படியே திரும்பி போயிட்டாங்க. ஏன் திரும்பி போயிட்டாங்கன்னு அவருக்கு தெரியல. அடுத்த நாள் காலையில் அந்த குரூப் வந்துச்சு. இப்போ தடியோடு வரல, சும்மா வந்துச்சுது. வந்து நீ என்ன எவ்வளவு பலசாலிகளை வந்துட்ட வச்சுருக்க, அவங்களெல்லாம் எங்கே வச்சுருக்க, நல்ல ஸ்ட்ராங்கான ஆட்கள் ஒன்று இந்த சுற்றி நின்னாங்களே. அப்போ தான் அவருக்கு புரிஞ்சுது, ஓஹோ கர்த்தர் தன்னுடைய தூதரை அனுப்பி என்ன காப்பாற்றிருக்கிறாரு, அதனால தான் இவங்க பயந்தண்டைக்கு போயிருக்காங்கன்னு. அப்போ பாருங்கள், நமக்கு கர்த்தர் தூதர்களை கொடுத்துருக்கிறாரு. நம்ம ஏசப்பாவோட உறவில் இருக்கும்போது, ஏசப்பா உறுதியாக பற்றி கொள்ளும்போது, அவருக்காக நம்ம காரியங்களை செய்யும்போது நமக்கு தம்முடைய தூதர்களை கொண்டு என்ன செய்கிறாரு, எந்த பிரச்சனையிலும் எந்த காரியத்திலும் நமக்கு என்ன கொடுக்குறாரு, காவல் கொடுக்குறாரு. சரியா? நம்ம ஆபத்துகளிலிருந்து நம்மளை பாதுகாக்கிறவராக இருக்கிறாரு. அவருடைய வல்லமை எப்படி செய்து நம்மளை பாதுகாக்கிறது. எந்த அரசன் கையில் இருந்தும் பாதுகாக்கும், எந்த சூழலில் இருந்தும் பாதுகாக்கும், எந்த சிங்கத்தின் கவியிலிருந்தும் பாதுகாக்கும், எந்த மரண கிணறுல இருந்தும் பாதுகாக்கும். யார் பாதுகாப்பா? கர்த்தருடைய வல்லமை. கர்த்தருடைய வல்லமை. நம்ம கர்த்தருடைய வல்லமையை நம்பணும், கர்த்தரோட உறவு வைக்கணும். கர்த்தர் உறுதியாக பற்றி அவருக்காக வைராக்கியமாக இருக்கும்போது கர்த்தர் நமக்கு என்ன செய்வார், பாதுகாப்பார். இன்னும் ஒரே ஒரு காரியம் மாத்திரம் சொல்லி செய்வோம். ஒன்று, அடுத்தது உதவி செய்ய வல்லவர். உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். எதுக்கு உதவி செய்கிறாரு? எபிரேயர் 2:18. பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். யாருக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார்? சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். சோதனை எப்படி வருது? யாக்கோபு 1:14 14-15 பாருங்க. சோதனை
எவ்வளோ அழகாக சொல்லப்பட்டிருக்கு பார்த்தீங்களா? முதல்ல மனுஷன் தான் என்ன செய்கிறான்? சிந்திக்கிறான். சிந்தையில் இச்சை முதல்ல ஆரம்பிக்குது. இச்சை என்னவாகுது? பாவம் ஆகுது. பாவம் கடைசியில் கொண்டு போகுது? மரணத்துக்கு கொண்டு போகுது. தான் சோதனை. மனுஷனை வந்து தன்னாலேயே தானே வந்து என்ன செய்யலாம்? அநேக நாட்களில் சோதனைக்கு உட்படுறான். எப்போ நம்ம சிந்தனைனால் அநேக நமக்கு சில காரியங்களை பார்க்கும் பொழுது, சில நண்பர்கள் நமக்கு தவறான காரியங்களை சொல்லி கொடுக்கும்போது, சில உலக பிரகாரமான காரியங்களால் நம்ம இழுக்கப்படும் போது நம்ம என்ன செய்யறோம்? இச்சை. அதான் இச்சை. எதால்? ஆசை. அது மேலே ஆசை, இது மேலே ஆசை. இதனால் நம்ம என்ன இச்சையினால் என்ன செய்யப்படுறோம்? சில சமயம் நல்ல ட்ரெஸ் வாங்கணும்னு நமக்கு ஒரு இச்சை. அது கூட நம்ம அம்மாவை என்ன செய்யுது? அப்பாவை கடன் வாங்க வைக்குது இல்லையா? ஆமாம். அதனால் இச்சையினால் இழுக்கப்பட்டு சோதிக்கப்படுறோம். அது என்ன ஆகுது? அப்போ சோதிக்கப்படுறோம். அப்படி சோதனைகள் ஏற்படுது. இப்போ நமக்கு தெரியும், வேதாகமத்தில் யோசேப்பு தெரியும். யோசேப்புக்கு அங்கே அந்த போத்திப்பாடைய மனைவி தினந்தனும் அவளுக்கு என்ன செய்கிறாரு? அவனுக்கு யோசேப்புக்கு தொந்தரவு கொடுக்குறார். தினந்தனும் அங்கே பார்த்தீங்கன்னா பார்த்துருக்கோம். தினந்தனும் வந்து என்ன செய்கிறா? சொல்லிக்கிட்டே இருக்கிறா, நீ என்னோட வா சொல்லிக்கிட்டே இருக்கிறான். ஆனால் பாருங்கள், யோசேப்பு என்ன செஞ்சார்? அந்த காலத்தில் இப்படி பைபிள் ஸ்டடி இல்லை, பைபிள் இல்லை, யாரும் பாவம் நன்மை தீமைன்னு சொல்லி கொடுக்கல. ஆனால் அவர் கர்த்தருக்கு பயப்படுற மனுஷனாக இருந்ததுனால அது தீமைன்னு நினச்சி என்ன செஞ்சிட்டாரு? இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படின்னு என்ன செஞ்சிட்டார்? ஓடிட்டார். கிடைச்சதை விட்டுட்டு, அதெல்லாம் ட்ரெஸ்ஸை கூட விட்டுட்டு என்ன செஞ்சு போயிட்டாரு? ஓடியே போயிட்டார். அப்போ பாவத்தை விட்டு நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஓட வேண்டும். சரி, முதல்ல வந்து கண்ணு தான் காரணமாக இருக்கும். அதான் விண்டோ ஆஃப் த மைண்ட். தெரியுதா? கண்ணு வழியே நம்ம பார்ப்போம் சில காரியங்கள். அந்த கண்ணு தான் நம்ம இச்சைக்குள்ளாக இழுக்கும். இழுத்ததுக்கு அப்புறம் என்ன செய்யும்? மறுபடியும் அதை யோசிக்க தோணும். மறுபடியும் யோசிச்சிட்டோன்னா அடுத்தது பாவம்தான். அந்த பாவத்துக்கு அப்புறம் என்ன தான்? மரணம் தான். அதனால் முதல்லையே உலகம் வந்து பொல்லாங்கனுக்குள் கிடக்குது. முற்றிலும் நமக்கு சோதனைகள் தான் உண்டு. ஆனால் அந்த சோதனைகளை வந்து நம்ம வந்து பார்க்குறோம். நம்ம எப்போவுமே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், பேர்ட்ஸ் எல்லாம் நம்மளை சுற்றி பறந்துட்டு தான் இருக்கும், தலை மேலே பறந்துக்கிட்டு தான் இருக்கும். அதை நம்ம அவாய்ட் பண்ணவே முடியாது, தடுக்க முடியாது. ஆனால் ஒரு பறவை நம்ம தலையில் வந்து கூடு கட்டி முட்டை போடுற வரைக்கும் நம்ம வைப்போமா? மாட்டோம். இதை மாதிரி தான் நம்ம சிந்தனையில் பலவிதமான காரியங்கள் இந்த உலகத்தில் வந்து உள்ளது வரும். வெறும் இச்சையின் ஆவி மாத்திரம் இல்லை, பொறாமையின் ஆவி, எரிச்சலின் ஆவி, கோபத்தின் ஆவி, பெருமையின் ஆவி, இவைகளெல்லாம் என்னதான்? பாவம்தான். இதெல்லாம் நமக்கு ஒருத்தரை பார்த்த உடனே நமக்கு வருது. ஏப்பா, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு ராத்திரி பகலும் படித்தேன், அவ்வளோ பாரு இப்படி மார்க் எடுத்துட்டாலே, நமக்கு ஒரு பொறாமை இல்லையா? இல்லைன்னா நமக்கு அவ்வளோ விட நான் நிறையா மார்க் எடுத்துட்டேனே, ஒரு பெருமை இல்லையா? இப்படி பெருமை, பொறாமை இவைகள்லாம் நம்முடைய சிந்தையை வந்து ஆண்டு கொள்ளும்போது அது நம்முடைய உள்ளத்தின் சமாதானத்தையே பாதிச்சிடும். சந்தோஷமே இல்லாமல் ஆக்கிரும். அதுதான் மரணம். சரியா? சந்தோஷத்தையே நம்ம அடிச்சிடும். இதுக்காக தான் சாத்தான் வேலை செய்கிறான். சாத்தான் என்ன செய்வான்? கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். ஆனால் கர்த்தரோ என்ன செய்கிறாரு? ஜீவன் உண்டாகவும் அது பரிபூரணப்பட வந்தார்னு வேதம் சொல்லுது. ஸோ இப்படிப்பட்ட சோதனை. இப்போ யோசிப்பு அந்த சோதனையை கர்த்தருக்கு பயந்ததுனால அதை என்ன செஞ்சிட்டான்? அவன் அதில் வந்து எஸ்கேப் ஆகிட்டான். இதே மாதிரி தாவீது கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, தாவீது சவுலால் விரட்டப்படுவார். விரட்டப்படும் போது என்கேத்தி இதில் வனாந்திரத்தில் அலைஞ்சிட்டு இருப்பார். அப்போது இந்த சவுல் வந்திருப்பார். இவரை தேடி வந்து அங்கே ஒரு பக்கத்தில் ஒரு குகை இருக்கும். அதில் வந்து அவர் இது ரெஸ்ட் ரூம் போயிட்டுருப்பார். இதை தாவீது பக்கத்தில் இருக்கிறாரு. பார்த்து போய் உடனே அவனுடைய தாவீதோட ஆர்மி அவ்வளோ கூட இருந்தவங்க சொல்கிறாங்க, கர்த்தர் உன் சத்ருவன் கையில் ஒப்பு கொடுப்பார்னு சொன்ன மாதிரி இப்போ நல்ல கரெக்ட் டைமுப்பா, இவன் தனியாக இருக்கிறாரு, ஒரு சொல்லுங்க, ஒரே போட்டா போட்டுறேன் அப்படின்னு யார் கேட்குறாரு? தன்னுடைய அவரிடத்தில் இருந்த ஒரு வீரன் கேட்குறாரு. அப்போ தாவீது என்ன சொல்கிறா தெரியுமா? நல்ல சான்ஸ் தான். ஏன்னா விரட்டி வைக்கிறாரு. இந்த சவுலால் தாவீதுக்கு நிம்மதியே இல்லை. அவன் எந்த நேரத்தில் ஜீவனை அவன் கொன்று போடுவான்னு தெரியுது இல்லையா? அப்படி போகும்போது சவுல் தாவீது என்ன சொல்கிறா பாருங்க, என்ன சொல்கிறாரு? நான் அபிஷேகம் பண்ணப்பட்ட மேலே என் கையை வையேன். இதே மாதிரி சீ பொனாந்திரத்துலேயும் அதே மாதிரி தேடி வர்றாரு. தேடி வரும்போது அங்கே என்ன நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே தூங்கிட்டாங்க. அங்கே ஒரு ஈட்டி இருக்குது, தண்ணி பாட்டிலும் பக்கத்தில் இருக்குது. இவரும் தன்னுடைய வீரன் ஒருத்தரும் போய் ரெண்டையும் எடுத்துகிட்டு வந்துட்டு அப்பவும் கேட்குறாங்க, இப்போ நல்ல சான்ஸ், இப்போ கொன்று போட்டுருவோம் அப்படின்னு. ஒரே குத்திடலாம். இல்லை, வேண்டாம், அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என் கையை வையேன். இவ்வளோ தூரத்துக்கு அவன் எதிரி ஓட விரட்டுறாரு. வனாந்திரமா காடா விரட்டுறாரு இந்த சவுல். ஆனால் கூட பழி வாங்குவதற்கான டைம் வந்தபோது கூட பழி வாங்கலை. பழி வாங்குதல் எனக்குரியது இல்லையா? நான் பதில் செய்வேன்னு வேதத்தில் கர்த்தர் சொல்லிக்கிறாரு. நம்ம கூட சில காரியங்களை இவங்க இப்படி செஞ்சிட்டாங்களே, அப்படி செஞ்சிட்டாங்களே. அதனால் இது சில ஸ்டூடெண்ட்ஸ் கூட நினைப்பாங்க,
நான் மார்க் எடுக்கிறதே இவ தடுத்துட்டா, இவ படிச்சுட்டு வந்துட்டு நான் படிக்கலைன்னுருவா, என்கிட்டயே பேசி பேசி என் நேரத்தெல்லாம் வீணாக்கிட்டா, இவ புக்கை நம்ம கிழிச்சு போட்டுருவோம். இப்படிலாம் நிறைய காரியங்கள் நடக்கும் இல்லையா? இதை மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட பழி வாங்கக்கூடிய, அதாவது நமக்கு எரிச்சலை ஊட்டக்கூடிய நிறைய காரியங்கள் நடக்கும். நமக்கு பழி வாங்குறதுனா கொன்றது தான் பழி கிடையாது. வேதம் சொல்லுது, உன் சகோதரனுக்கு நீ கோபமாக இருந்தாலே அது எதுக்கு அடையாளம்? நீ கொலை செஞ்சதுக்கு அடையாளம்னு இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு. அப்போது பாருங்கள், நம்ம கோபத்தை எரிச்சலை தூண்டக்கூடிய காரியங்கள் அது பழி வாங்குற அளவுக்கு எரிச்சல் வரும். எப்படியாவது செத்து போட்டுங்க. அதாவது நம்ம எதிரி யாராவது நம்மகிட்ட தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஆஃபீஸை தான் தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அவரை அவருக்கு ஹார்ட் அட்டாக்கு அப்படி சொல்லிட்டா, அப்பா எவ்வளவு தொந்தரவு கொடுத்தான், இன்னும் போனான்ப்பா நிம்மதியாக, அப்படி நினைக்கிறது ஒரு கிறிஸ்தவ ஆவி கிடையாது, கிறிஸ்துவின் ஆவி கிடையாது இல்லையா? ஆமாம். அது அப்போ நம்ம நினச்சக்கூடாது. அது யாருடைய ஸ்பிரிட்டு? பிசாசனுடைய ஸ்பிரிட் தான். நம்ம கத்தை பார்த்துக்கிட்டே இருப்பார். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது, உன் சத்துரு விழுந்தா நீ என்ன செய்யாத, களி கூறாத. சத்துரு விழுந்தா நீ மகிழாத. சத்துரு என்ன செய்ய, தூக்கி விடு. உன்னை பார்க்குற ஒருத்தர் இருக்கிறார் இல்லையா? அதனால் ஏசப்பா சத்துருவை நேசித்தார். ஆனால் நமக்கு எதிராக இவங்கெல்லாம் வரும்போது நமக்கு அதெல்லாம் டெம்டேஷன், இதெல்லாம் சோதனை நம்மளால் தாங்கிக்க முடியாது, பொறுத்துக்க முடியாது. நாலு கேட்டுறணும்னு வரும் இல்லையா? ஆனால் தட் இஸ் நாட் த ஸ்பிரிட் ஆஃப் ஜீசஸ். அது கர்த்தருடைய ஆவி அல்ல. சரியா? எதிர்த்து நிற்பது கர்த்தருடைய ஆவி அல்ல. சரியா? நம்ம சாந்தமாக ஏசப்பா மாதிரி சாந்தமாக இருக்க வேண்டியதான் ஏசப்பா அந்த ஆவி. அப்போ இதெல்லாம் இப்படிப்பட்ட சோதனை நமக்கு வரக்கூடும். இதில் இருந்து நமக்கு தப்பிப்பதற்கு யார் உதவி செய்கிறாங்களா? ஏசப்பா உதவி செய்கிறாங்க. அவர் சோதனையிலிருந்து நம்ம தப்புவிப்பதற்கு அவர் என்னவா இருக்கிறாரு? வல்லவராக இருக்கிறாரு. அது எப்படி வல்லவராக இருக்கிறாரு? இயேசு கிறிஸ்துவே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கே சோதனை வந்துச்சுது. முதல் 4வது அதிகாரம் மத்தேயு 4, மார்க்கு 4, லூக்கா 4 நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கே சோதனை வந்துச்சுது. என்ன வந்துச்சு? நீ தேவகுமாரனே ஆனால். அவருக்கு, அதாவது சாத்தான் சொல்கிற மாதிரி தான், பட் அவருக்குள்ள சிந்தனை, நாங்கள் ஒரு வேளை தேவகுமாரனாக இருந்தால் இந்த கல்லை அப்பமாக்கி சாப்பிட்றலாமே, ரொம்ப தான் பசிக்குது, நான் தான் ஒரு மிராக்கிள் பண்ணிடலாமே, நான் தேவகுமாரனா அப்படின்னு நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்குள்ளே வருது. அடுத்தது, நீ மேலே இருந்து என்ன செய்ய, கீழே குதி, நான் ஒரு மேஜிக் பண்ணி அது மூலமாக அந்த மக்களெல்லாம் என்ன செய்யலாம், ஏசப்பாக்குள்ளே வழி நடத்தலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை சாத்தான் கொடுக்குறான். இப்படி சாத்தான் சோதிச்சுக்கிட்டே இருக்கிறான் கடைசி வரைக்கும். சிலுவையிலே கடைசி வரைக்கும் சாத்தான் சோதிச்சுட்டே இருக்கிறான். இங்கே பேதுரு மூலமாக சொல்கிறான், இதெல்லாம் உங்களுக்கு நேரிடக்கூடாதப்பா, ரொம்ப அன்பான சிநேகிதன். நம்முடைய அன்பான சிநேகிதர்கள் என்ன செய்வாங்க, நமக்கு நல்ல காரியம் மாதிரி பேசுவாங்க. ஆனால் அதை நம்ம என்ன செய்யணும், வேத வசனத்தோட அது அதோட ஒத்து போகுதா, தேவ வசனத்துக்கும் அவங்க சொல்கிற ஆலோசனையும் சரியாக இருக்கிறாங்கிற பார்த்து அதன்படி நடக்கணுமே தவிர, வேத வசனத்தின்படி நடக்கணுமே தவிர, எந்த நல்ல நண்பராக இருந்தாலும் சில சமயம் அம்மா கூட அப்பா குமாரமா கூட என்ன செய்யும், சில சமயம் சாத்தான் நம்மளுக்கு இப்படி ஒரு சோதனையான எண்ணங்களை கொண்டு வருவான். இதில் கூட கெத்செமனேல ஜெபிப்புக்கும் கூட அவருக்கு தெரியும், நான் கட்டாயமாக சிலுவையில் மறித்து தான் ஆகணும், அதுக்காகத்தான் பிதா என்னை அனுப்பியிருக்கிறார் அப்படிங்க நன்றாகவே தெரியும். ஆனால் கூட அந்த பாடுகளை அவர் கற்பனை பண்ணி பார்க்கும்போது அவரால் அதை சகிக்க முடியல. எப்படி நான் இந்த பாவத்தெல்லாம் நான் சுமப்பேன், நான் பரிசுத்தர் இல்லையா, எப்படி நான் பாவத்தை சுமக்க முடியும், அதனால் இதை நீங்கிட்டா நல்லதப்பா அப்படின்னு கேட்குறாரு. தேவனுடைய சித்தம் அவருக்கு தெரியும், அவர் உலக பாவங்களெல்லாம் சுமந்து ஆகணும், அதற்கான தண்டனை பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறத சுமக்கணும்னு. ஆனாலும் அவரால் முடியலை. அவருக்கு நோக்கி கூப்பிடுகிறார். இப்படி கடைசி வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவுக்கும் சிலுவையின் முடிவு வரைக்கும் அவருக்கு போராட்டம் இருந்தது, சோதனைகள் இருந்தது. ஏன்னா அவர் மனுஷனாக தான் இருந்தார், தேவகுமாரனாக இல்லை. அவருக்கு பசி இருந்துச்சுது. சமாரியா ஸ்திரீட்ட போய் என்ன செய்வார், ஏன்னா தாகமாக இருக்குதுன்னு சொல்லுவார் இல்லையா. அப்புறம் தாகமாக இருந்தார், படகுல என்ன செஞ்சிட்டாரு, படுத்து தூங்கிட்டாரு, டயர்டாக இருந்தார், தூங்கிட்டாரு. எல்லாம் மனுஷனாகவே இருந்தார். அதனால் மனுஷீக காரியங்கள் எல்லாம் அவருக்கு வந்தது, எல்லா சோதனைகளும் வந்தது. ஆனால் அத்தனை சோதனைகளை அவர் ஜெயித்தார். எப்படி ஜெயித்தார் சோதனைகளை? வேத வசனம் கொண்டு ஜெயித்தார். சாத்தான் வரும்போது எதை வச்சு ஜெயித்தாரு? வேதத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறதே, இப்படி எழுதப்பட்டிருக்கிறதே. மத்தேயு 4 போய் வாசிங்க, லூக்கா 4 வாசிங்க, நல்லா உங்களுக்கு புரியும். வீட்டில் போய் வாசிங்க. சரியா? இப்போ இல்லை. சரியா? அப்போது வேத வசனங்களை கொண்டு ஜெயித்தார். அப்போ நமக்கு வேத வசனம் எவ்வளோ முக்கியம் தருது பார்த்தீங்களா? வேத வசனம் தான் ஆவியின் பட்டயம்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்மளுக்கு துறைத்தனங்களோட அதிகாரங்களோடு அல்ல, இந்த பிரபஞ்சத்தின் லோகாதிபதியோடு வான சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. இந்த போராட்டத்துக்கு அதான் பிசாசு தான் நமக்கு இப்படி போராட்டத்தெல்லாம் கொண்டு வருவான். நம்ம நினச்சிக்குவோம், நம்மளை அம்மா ஏசுனாங்கன்னா, யாரோ ஒருத்தர் ஏசுனாங்கன்னா, மாமியார் ஏசுனாங்க, மாமனார் ஏசுனாங்க, யாரோ சம்படி ஹஸ்பண்ட் ஏசுகிறாங்க, அண்ணன் ஏசுனா, தம்பி ஏசுனா, யாரோ ஏசணும்னு நம்ம நினைப்போம். இவன் எப்படி ஏசுகிறான், இவன்கிட்ட இன்னும் பேச முடியுமா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அவன் ஏசலை. பின்னால் ஒரு சாத்தான் இருக்கான்.
அந்த பிசாசு தான் நம்மளை தூண்டி விட்டு நம்மளை ஏச வைக்குது. அந்த பிசாசு தான் தூண்டி விட்டு நமக்கு எதிராக செயல்பட வைக்குது. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம அவங்க மேலே கோபப்படவே மாட்டோம். அப்போ இந்த புரிதல் நமக்கு இருந்துச்சுன்னா இதுக்கு பின்னால் இருக்கிற சாத்தானை தான் நம்ம என்ன செய்வோம்? கடிந்து கொள்ளுவோம். இந்த பொல்லாத பிசாசே, இப்படி பேச வைக்கிற பொல்லாத பிசாசே, உன்னை இயேசுவின் நாமத்தால் நான் கடிந்து கொள்கிறேன் அப்படின்னு நம்ம என்ன செய்வோம்? சொல்லுவோம். எப்படி யோசேப்புக்கு உதவி செஞ்சாரோ, எப்படி தாவீதுக்கு உதவி செஞ்சாரோ, அப்படி நம்ம சோதனைக்கு உட்படும் போது நமக்கு உதவி செய்ய, பாவம் செய்யாமல் நம்ம இந்த உலகத்தில் வாழ்வதற்கு நமக்கு உதவி செய்ய யார் வர்றா? யார் வல்லமை உள்ளவராக இருக்கிறா? இயேசு கிறிஸ்து வல்லமை உள்ளாக இருக்கிறார். ஏன்னா அவர் சோதிக்கப்பட்டதுனால நம்மளை புரிஞ்சுக்கிறாரு. புரிஞ்சு நமக்கு உதவி செய்கிறார், நம்மளுக்கு பலத்தை தருகிறார். சரியா? கத்துறதுனால நமக்கு உதவி செய்ய வல்லவராக, ஆவிக்குரிய வாழ்க்கைனாலும் சரி, இந்த உலகம் தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறாரு. அடுத்தது உதவி செய்வதற்கு அவர் என்னவா இருக்காரு? வல்லவராக இருக்கிறார். அதனால் நம்ம எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் கர்த்தர் சர்வ வல்லவர், நம்மை சிருஷ்டித்தவர், சர்வ வல்லவரின் சொந்தமானார் இல்லையா? அந்த சர்வ வல்லவர் யாரு? எனக்கு சொந்தம். அவர் சொல்றாரு, நான் உன்னை மறப்பதில்லை, இன்னும் முன்ன என்னுடைய உள்ளங்கையில் வரைஞ்சிருக்கிறேன், நீ என்னுடைய பிள்ளை, நீ எனக்கு சொந்தம் அப்படி சொல்றாரு. அவருக்கு நம்ம சொந்தம். அதனால நம்ம அவருடைய அவரிடத்துல நம்ம கேட்கும்போது அவர் தன்னுடைய வல்லமையால் நம்மளை என்ன செய்கிறாரு? பலப்படுத்துறாரு. கர்த்தருடைய வல்லமையை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம ஒன்று என்ன செய்யணும்? என்னெல்லாம் பார்த்தோம்? ஒன்று, அவருடைய வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்க வேண்டும். 2, என்ன செய்யணும்? அவரோடு உள்ள உறவு இல்லையா? இந்த தானியேல், அந்த சாத்ராக் மேஷாக் அவங்களாம் எப்படி இருந்தாங்க? தேவனோடு அவங்க என்னது? இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன், இடைவிடாமல் ஆராதிக்கணும். அடுத்து நம்ம தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவர்களாக இருக்கணும். நமக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளில் நம்ம என்ன செய்யணும்? குற்றமற்றவர்களாக காணப்படணும். அடுத்தது சோதனைகள் வரும்பொழுது, பிரச்சனைகள் வரும்பொழுது வசனத்தினால அதை என்ன செய்யணும்? மேற்கொள்ளணும். ஏசப்பாட்டை நோக்கி பார்க்கும்போது நமக்கு என்ன செய்வார்? உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அதனால் அப்படிப்பட்ட வல்லவரை நோக்கி நம்ம ஜெபிப்போம். நம்ம என்னென்ன காரியங்களில் பலவீனமாக இருக்கிறோம், எல்லாரும் எழுமி நிற்கலாமா? எழுமி நின்று நம்ம ஜெபிப்போம். ஏசப்பா, நீங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த நல்ல சத்தியத்திற்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. நீங்கள் சர்வ வல்லமை உள்ள தேவனப்பா. செய்யக்கூடாத ஒரு அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. தகப்பனே, உடைய பிள்ளைங்க ஆண்டவரே, அவருடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் எல்லாம் ஆண்டவரே குறைப்பட்டு காணப்படுறாங்களோ, என்னென்ன காரியங்களாம் எனக்கு கிடைக்கலையே, இன்னும் இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறவில்லையே, இன்னும் இது நடக்கலையே என்று அவங்க நினைத்து கலங்கி கொண்டிருக்கிற காரியங்களில் கர்த்தாவே நீர் ஆண்டவரே சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருந்த அப்பா, அவருடைய காரியங்கள்லாம், அவருடைய வாக்குத்தத்தங்களெல்லாம் நீங்கள் நிறைவேற்ற வல்லமை உள்ளவராக இருக்கீங்க ஆண்டவரே. அதற்காக நம்ம துதிக்கிறோம். ஆனால் ஏசப்பா, நாங்கள் விசுவாசத்தில் குறைப்பட்டு காணப்படுற ராஜா. ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது, வாக்குத்தத்தம் பண்ணதை பெற்றுக்கொண்டாரப்பா. அதுபோல் ஆண்டவரே, எங்களுடைய அவிவிசுவாசத்தை எங்களை விட்டு எடுத்து போடுங்கப்பா. நாங்கள் முழுசுமாக விசுவாசிக்க கிருபை தாங்க. விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி வேத வசனத்தினால் வரும் என்று சொல்லப்பட்டிருக்குது. நாங்கள் வேத வசனத்தை அதிகமாக படிக்க நாங்கள் விசுவாசத்தில் பலப்படுறோம் ராஜா. எனவே ஆண்டவரே, நாங்கள் வேத வசனத்தை படிக்கும்படியா இந்த நாளிலே நாங்கள் தீர்மானம் எடுக்கிறோம். யாருக்கு நீங்கள் தீர்மானம் எடுங்க இன்றைக்கு. ஏசப்பா, வேத வசனத்தை நான் கற்றுக்கொண்டு, இந்த வாக்குத்தத்தங்களெல்லாம் கற்றுக்கொண்டு அதை நான் சுதந்திரித்து கொள்ள நீங்கள் உதவி செய்யுங்க அப்படின்னு நீங்கள் தீர்மானம் எடுங்க. ஏசப்பா, நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. யார் யாரெல்லாம் அந்த நேரத்தில் நோக்கி பார்த்து வேத வசனத்தை என் உள்ளத்தில் பதித்தரலுங்கப்பா, உடைய வாக்குத்தத்தங்களை உள்ளத்தில் பதித்தரலுங்கப்பா, நம்ம விசுவாசிக்க எனக்கு பலம் தாங்கன்னு கேட்காங்களோ அவங்களாம் நீங்கள் விசுவாசத்தில் நீங்கள் பலப்படுத்துங்க நாங்கள் ஜெபிக்கிறோப்பா. அப்பா, அப்படியே ஆண்டவரே, தானியேலை பார்த்தோம்ப்பா. தானியேல் சிங்க கெபிக்கி நீங்கள் விலைக்கு காத்தீங்க. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை ஆண்டவரே அந்த அக்கினி சோலைக்கு விலைக்கு காத்தீங்க ஆண்டவரே. அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ உமக்கென்று வைராக்கியமாக இருந்தாங்க. என்ன ஆனாலும் சரி, எங்கள் உயிரே போனாலும் யோபு சொன்னது போல, நான் ஆண்டவரே நான் செத்தாலும் நான் என்ன செய்வேன்? அவர் பொண்ணாக நான் அவரை விட மாட்டேன், அவர் மேலே நம்பிக்கையாக இருப்பேன், அவரையே நம்பிக்கையாக வச்சுருப்பேன்னு சொன்னார். நீரே எங்களுக்கு நம்பிக்கைப்பா. உம்மத்தோட நாங்கள் வேறு எதையும் இந்த உலகத்தில் நம்ப போகிறது இல்லை. உலக காரியங்களும் அநித்தியமானவைகள் அழிந்து போகும் அப்பா. நீர் ஒருவரே நிலையானவர் அப்பா. நம்முடைய பிள்ளைங்க உம்மீது நம்பிக்கை வைக்க கிருபைத்தாங்க. உலகம் மாமிசம் பிசாசுகளை இழுக்கும் போது ஆண்டவரே அதிலிருந்து உங்களை பிள்ளை விடுவீங்கப்பா. நீரே நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்பிக்கையாக இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். உறுதியாக பற்றிக்கொள்ள உமக்காக வைராக்கியமாக எழும்ப இந்த வாலிப வயதில் இவங்க ஆண்டவரே உமக்கென்று வைராக்கியமாக எழும்ப. இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போல உமக்கென்று வைராக்கியமாக எழும்ப கிருபை தாங்கப்பா. அப்படியே தானியேல் ஆண்டவரே இடைவிடாமல் ஆராதித்தார் ஆண்டவரே. உமக்கு முன்பாகவும் ராஜாவுக்கு முன்னாலும் குற்றமற்றவராக காணப்பட்டது போல அப்பா. அதனால நீங்கள் சிங்கத்தின் வாயெல்லாம் கட்டி போட்டீங்க. இந்த உலகத்தில் அநேக சிங்கங்கள் இருக்குதப்பா. இந்த வாய்கள்லாம் கட்டி போட வேண்டுமானா தகப்பனே, நாங்கள் இடைவிடாமல்
அதிகமாக ஆராதிக்கணும். உங்களுடைய பிரசன்னம் எங்களுக்குள் இறங்கி வரணும். உங்களுடைய பிரசன்னத்தை நாங்கள் காத்துக்கொள்ள நீங்கள் எங்களுக்கு கிருபை தாங்க. அதிகமாக வேதம் வாசிக்க, ஜெபிக்க, உம்மோடு உறவாடி கொண்டிருக்க நீங்களுக்கு கிருபை தாங்க. நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசு சுவாமி. அப்படியே ஆண்டவரே எங்களை நீங்கள் ஆண்டவரே இந்த சோதனை வழியாக கடந்து சென்றதுனால சோதிக்கப்படுற ஒவ்வொருவருக்கும் இங்கே உதவி செய்ய வல்லவராக இருக்கிறீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த சாத்தான் பெரியவன் அல்ல, உங்களில் இருக்கிறவனும் ஆண்டவரே என்னில் இருக்கிறவர் பெரியவர் என்று, உலகத்தில் இருக்கிறவனிலும் என்னில் இருக்கிற பெரியவர் என்று சொல்லத்தக்கதாக பிள்ளைகளை ஆண்டவரை பலப்படுத்துங்க. நீங்கள் பிள்ளைகளுடைய உள்ளத்தில் இருக்குமானா எந்த சத்துரும் மேற்கொள்ள முடியாதப்பா. உங்களுடைய வசனத்தினால ஏசப்பா நீங்கள் சாத்தானை மேற்கொண்டீங்க. அப்படியே பிள்ளைகளும் ஆண்டவரை வசனத்தினால ஆண்டவரே இந்த சாத்தானை மேற்கொள்ளத்தக்கதாக நீங்கள் கிருபை தாங்க நாங்கள் ஜெபிக்கிறோம். இடத்துல ஒப்பு கொடுக்குறோம் ராஜா. நீங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் பலப்படுத்துவீராக. உங்களுடைய வல்லமையை புரிந்து கொள்ள, உங்களுடைய வல்லமை அறிந்து அந்த வல்லமை ஆண்டவரை பற்றி கொள்ள, அதை அனுபவிக்க, தங்களுடைய வாழ்க்கையில் அனுபவிக்க உதவி செய்வீராக நான் ஜெபிக்கிறேன் ராஜா. அப்படியே செய்வதற்காக நன்றி அப்பா, நன்றி. எல்லா கனத்தையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.